பால் எதுல இருந்து வருது? வேணாம். காலா? சரி, கவ் இங்கிலீஷ். சரி, கவுல இருந்து வருது. சரி, இப்போ இங்க பால் இருக்கு. இப்போ அந்த பாலை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண போறோம்? நிறைய இருக்கிற பாலை இதில் என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுறோம். ஊற்றலாமா? ஓகேவா? பாலைக்கு போச்சு, பாலைக்கு போச்சு, எங்க போயிடுச்சு? சரிங்களா? இப்படிதான் நம்ம தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் என்ன பண்றோம்? கொண்டு போய் நம்முடைய டைம் எல்லாம் என்ன பண்றோம்? வேஸ்ட் பண்றோம். என்ன பண்றோம்? செல்போன்ல வேஸ்ட் பண்ணா நம்ம ஃபியூச்சர் என்ன ஆயிரும்? காணாம ஃபியூச்சர் என்ன ஆயிரும்? ஃபியூச்சர் என்ன ஆயிரும்? காணாம போயிடும். படிக்க முடியாது. தேவையில்லாம போய் விளையாண்டுட்டு இருந்தா படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும்? படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? கடைசியில் பால் எங்க போச்சு? ஒண்ணுமே இல்லாம போச்சு. கடைசியில் இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எந்த நேரத்துல என்ன பண்ணணும், எங்க நம்ம செலவிடணும், எங்க நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அதுல ஸ்பெண்ட் பண்ணாம என்ன பண்ணிடுறாங்கன்னா, படிக்க வேண்டிய நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். விளையாட வேண்டிய நேரத்துல என்ன பண்ணணும்? அம்மா படிடான்னு சொன்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்பதான் எக்ஸாம்ல என்ன பண்ணணும்? பேப்பர்ல என்ன இருக்கும்? மார்க்கு என்ன இருக்கும்? மார்க்கு இருக்கும். இல்லைன்னா கடைசியில காணாம போன மாதிரி பேப்பர்ல ஏதாவது இருந்ததா? ஏதாவது இருந்ததா? பால் காணாம போன மாதிரி என்ன காணாம போயிடும்? மார்க்கு காணாம போயிடும். அதனால தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் போய் என்ன பண்ணக்கூடாது? நம்ம டைமை என்ன பண்ணக்கூடாது? ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா உட்காந்து போக்கிமான், டிவி, டோரா, புச்சி அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா நம்ம டைம் எல்லாம் என்ன ஆயிரும்? வேற என்ன பாக்குறீங்க? சோட்டா பீமா, வேற மோட்டு பட்டு, அதையே பார்த்துட்டே இருந்தா வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிடும்? எப்படி போயிடும்? மோட்டு பட்டு மாதிரி ஆயிப்போம். அப்புறம் சரிங்களா? என்னது சின்சானா? சின்சான். அதையே பார்த்துட்டு இருந்தா எக்ஸாம்ல சின்சான் தான் வருவான். எக்ஸாம்ல என்ன வராது? மார்க் வராது. அதனால தேவையில்லாததெல்லாம் போய் நம்ம டைம் என்ன பண்ணக்கூடாது? ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம், படிக்கணும். நம்ம எதுக்கு கரெக்டா பண்ணோம்னா நம்ம லைஃப்ல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? இந்த மேஜிக் மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம்? எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அது எதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பாலை இந்த பேப்பர்ல ஊத்துனாமா? ஊத்துனா என்ன ஆகும்? கீழே சிந்திடும். அதே போலதான் தேவையில்லாத கொண்டு போய் நம்ம உங்க டைமை, உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ண கடைசியில் உங்க லைஃபே காணாம போயிடும், ஒன்றும் இல்லாம ஆயிடும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும்? படிக்கணும். சர்ச்சுக்கு போக வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு போகணும். VBS போக வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும்? VBS போகணும். புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சது? சரி, ஓகே. சரி, ஓகே. ஒரு VBS கிளாப் பண்ண போறோம். ஹா லே